ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையிலேயே எழுந்திருப்பவர்களுக்கு இந்த ஒரு பதிவு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வெற்றிகளை தன் பக்கம் குவித்து வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டுமென்றால் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு. ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும், செய்யும் வேலையும் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நல்ல ஒரு லாபமுடனும் அது செல்ல வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வருமானம், கடல் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்வு, இப்படி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் நம்ம எழுந்திருந்து நம்மளுடைய அன்றாட பணிகளை அந்த நேரத்தில் தொடங்கினாலே நமக்கு உடலும் ஆரோக்கியப்படும், நம்ம செய்கின்ற வேலைகளையும் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். அதுக்குத்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம குறிப்பிட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரமாக அனைத்து பதிவுகளையுமே சொல்லி கொண்டு வரோம். இதையெல்லாம் ஒரே சேர அந்த நேரத்தில் அனைத்து கடவுள்களுமே நமக்கு ஆசீர்வதிப்பதாக ஒரு ஐதீகம். நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி விடலாம். ஏன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம எழுந்தாலே அவர்களுடைய ஆசைகளை நம்ம பெற்று வாழலாம் அப்படிங்கிறதான். 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே தினமும் யார் ஒருவர் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. மேலே சொன்ன விஷயங்களில் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக கிடைத்திருக்கும், ஒரு சில விஷயங்கள் என்னதான் செய்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அது கிடைக்க வேண்டும் என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இதை ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான். காலையில் வேலை, அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை செய்வதற்கு பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணுங்கள். பெண்கள் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே அமைதியும் செல்வபலம் தெய்வகடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கணும்னா வீட்டில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு வாரம் 2 நாள் இப்படி முயற்சி பண்ணிவிட்டு அதில் வெற்றி கிடைக்கலன்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு மாதம், ஒரு வருடம் தொடர்ந்து நம்ம கஷ்டப்படும் பொழுது தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 2-3 நாள் எந்திரிக்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குன்னு நம்ம விட்டுறக்கூடாது. டெய்லி நம்ம எந்திக்கும் பொழுது தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்கோம்னா நாளைக்கு அது அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த நேரமானது நமக்கு அமைத்து கொடுக்கும். அதனால் அதிக சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை என்றைக்குமே நம்ம தவறவிடக்கூடாது. அது நம்முடைய தலைவிதி, அதை மாற்ற யாராலும் முடியாது. இருந்தாலுமே சில பேர் சொல்லுவாங்க, என் தலைவிதி இப்படி இருக்குது, என்ன பண்ணால் நமக்கு என்ன மாறப்போகுது அப்படின்னு நினைச்சாலுமே நம்மளுடைய அந்த மனதில் நேர்மறையான ஆற்றலோடு இந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தலைவிதியாக இருந்தாலுமே அந்த தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தியானது இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டு. ஏன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசையுமே கிடைக்கப்பெறுது. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தமானது பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்ததாகத்தான் இருக்கும். அதனால் தலைவிதி நமக்கு மோசமாக இருந்தாலுமே அதிலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். விளக்கேற்றும் பெண்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு 8 மணிக்கெல்லாம் தூங்கி விடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். 3:30க்கு எழுந்து பார்த்தீங்கன்னா 3 மணி 33 நிமிடங்கள்ல இருந்து நம்ம விளக்கேற்ற ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவோ அது போகணும் அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக் கொள்ளணும். அந்த 3:33க்கு ஏற்றுகின்ற அந்த விளக்கானது 4:33 வரை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எரிய விடணும். எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த விளக்கேற்றுதீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பலனானது நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அந்த விளக்கோட தீபச்சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வைக்க வேண்டும். இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா பரிகாரம். குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதற்காக இந்த அதிகாலையிலே எழுந்து நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் பகலெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையாதா அப்படின்னு நம்ம கேட்பது உண்டு. பகல் பொழுதுல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர், நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்குகின்ற ஒரு நேரம். இந்த பூமியே அமைதியாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இறைவன் காதில் சீக்கிரம் போய் விழும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. நம்ம சுருக்கமாக சொல்ல போனோம்னா இப்போ அனைவருமே இப்போ ஊருக்கு போகிறோம்னா ஒரு பண்டிகை நாட்களில் கும்பலாக நம்ம போவோம். அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இதே நம்ம காத்திருந்து கொஞ்சம் முன்னாடியோ இல்லை அதற்கப்புறமோ போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரோடானது கிளியராக இருக்கும்.
அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இறைவனிடம் நம்ம பேசுவதற்கு அந்த நேரத்தில் நமக்கு டிராஃபிக் ஜாம் இருக்காது, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் நம்முடைய ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காலியாக இருக்கும். ரூட் கிளியர் ஆகும்போது வேண்டுதலும் சீக்கிரமாக பகவானிடத்தில் சீக்கிரம் போய் சேரும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கடினமான சூழலாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் பார்த்திங்கன்னா டயத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு நீட்டாக தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு, டிவி நிறைய யூஸ் பண்ணதுனால அந்த தூக்க நேரம் அப்படிங்கிறது தடைபடுகிறது. அதனால் காலையில் தாமதமாகத்தான் எழுந்திருக்கிறாங்க. இதற்கிடையில் எங்கே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம அன்றாட பணிகளை செய்ய முடியும்? நீங்கள் ஒரு தடவை இதை முயற்சி செய்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது. அந்த காலத்திலே சொல்லப்பட்ட வழிபாடு தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. ஏதாவது ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. 27 நாட்களில் கூட நீங்கள் அதை தவற விடாமல் இந்த 27 நாட்களும் அந்த கோரிக்கையானது நிறைவேறணும்னு விளக்கேற்றியோ இல்லை சாமி கும்பிட்டோ, இல்லை நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்கனாலும் சரி, வேறு ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி, இந்த 27 நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு நாள் கூட தவற விடாமல் மீண்டும் 27, ஒரு நாள் நீங்கள் தவற விட்டாலும் திரும்ப 27 நாள் கணக்கு கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே வாருங்கள். அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு கடுமையான சூழலிருந்து விடுவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரம்ம முகூர்த்தமானது கொடுக்கும் அப்படிங்கிறது தான். பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதவிடாய் நாட்களை தவிர்த்து 27 நாட்களை நீங்கள் கணக்கில் கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். ஆகவே உங்களுடைய அந்த மாதவிடாய் நாட்கள் கணக்கு வைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்ய துவங்குங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதான். எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சுலபமாக சாதித்து கொள்ள இது ஒரு சுலபமான வழிபாடு. சில பேருக்கெல்லாம் சீக்கிரம் பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றி கொள்ள நல்ல வேலை கிடைக்காமல் தவிப்பார்கள். வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்ய பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது, அந்த வேலையை நீங்கள் தூவும் பொழுது அது போதும். மற்றதே பார்த்தீங்கன்னா இறைவன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதான். நல்லதை நினைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்ம எந்த ஒரு தீய செயல்களில் ஈடுபட போகிறது கிடையாது. ஒழுக்கத்தோடு நம்ம செய்கின்ற வேலையில் கவனத்தோடு செய்ய போகிறோம். அதற்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி இறைவன்களுடைய அருளை பெற்று செய்யும் பொழுது இன்னும் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா. நம்ம காலையில் இருந்து வேலைக்கு போகிறோம், திரும்ப வாரோம், திரும்ப தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம். இப்படியே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சராசரியாக போய்கொண்டே இருக்கும். நமக்கும் ஒரு மாற்றம் வேணும், நம்மளும் முன்னேறணும், நமக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்குது. அப்படி நினைப்பவர்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முகூர்த்தமாக இருக்கும். இந்த பரிகாரம் உங்கள் கண்களில் இன்று பட்டால் நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரராக ஒரு யோகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறான் என்று நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை நாளை செய்ய துவங்குங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்திடம் எந்த சிந்தனையோடு செயல்படுகிறோமோ அது கட்டாயம் நமக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதான். ஏன்னா அதிகாலை நேரத்தில் நம்ம எந்த வேலையை தொடங்கினாலுமே அதில் நமக்கு ஒரு முழு ஈடுபாடு இருக்கும். நம்ம வேலைக்கு சென்றாலும் சரி, இல்லை ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் செய்கிறோம், இப்படி எது செய்தாலுமே காலை வேளையில் நமக்கு அவ்வளோ சக்திகள் இருக்கும். அப்போ அந்த நேரத்திலே நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு அதில் அந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எல்லா வேலைகளையுமே செய்ய ஆரம்பித்து விடுங்க. அதற்கு முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும்னு நமக்குள்ளே நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம். அதை அடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வைத்து தான் ஆக வேண்டும். அதாவது இப்போ வேலை முடிஞ்சு வாரம் வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஈடுபடாமல் சாப்பிட்டோமா வயிறார சாப்பிட்டுட்டு நன்றாக பார்த்தீங்கன்னா இரவு சீக்கிரமே ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கி விடுவது மிகவும் நல்லது. தேவையில்லாமல் இந்த ஃபோனு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுவே நேரங்காலத்தை தடுக்கும். நம்ம அடைய வேண்டிய லட்சியம் எல்லாத்தையுமே இதுவே முற்றுக்கட்டை போட்டு தடுக்க ஆரம்பிச்சு விடும். அதனால் செய்கின்ற வேலையில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் மட்டுமே கவனத்தை செலுத்தி அதிலே முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது நமக்கு அதில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். கொஞ்ச நாட்கள் இந்த இடையூறுகள் எல்லாமே தவிர்த்து வைத்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்களுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி கொள்வதற்கான அந்த ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நாளே உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சு விடும்.
நம்ம காலையில் எந்திரிப்பது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் நலத்திற்கு நல்ல ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம நன்றாக மூச்சை இழுத்து விடுவது இன்னும் சிறப்பு. அதற்கப்புறம் நம்ம செய்கின்ற வேலைகளில் முழு கவனம் இருக்கும். நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது இறைவனோட அந்த அருளை நமக்கு கொடுக்கும். இப்படியான எண்ணற்ற பலன்களை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யாருமே பார்த்தீங்கன்னா தவற விடக்கூடாது. நீங்கள் நல்ல நேரம் நல்ல காலம் நீங்கள் நினைத்தது அடைகிற வரை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே சேமித்து நீங்கள் வைக்கும் பொழுது தான் நீங்கள் நினச்ச வீடு கட்டுவதோ வாகனம் வாங்குவதோ இதெல்லாம் நடக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம பணத்தை பார்த்திங்கன்னா செலவிடுவது அப்படிங்கிறது நமக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். கொஞ்ச நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேமித்து நம்ம எந்த ஒரு தடைகளுமின்றி வீடு வாங்குவதாக இருந்தாலும் வாங்கணும், இப்படி எதுவாக இருந்தாலுமே அதுக்கு அந்த பணத்தை தடையின்றி உபயோகப்படுத்த அந்த கடவுள் நமக்கு வழிவகை செய்து கொடுப்பது தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். வெறுமனை எதையாவது சிந்தித்து கொண்டு இறைவனை பிரார்த்திக்கக்கூடாது. சும்மா கடமைக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க, நம்ம காலையில் எந்திரிக்கும் அதே மூஞ்சி கழுவாமல் கையை, அதாவது எழுந்திரிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒன்று குளித்து விடணும். காலை கடனில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் உட்காந்து இறைவனை நினைக்கணும். இல்லைன்னா முகம் கை கால்களையாவது கழுவி விடணும். எந்திரிச்சோடனே சும்மா ஏதோ கடமைக்குன்னு நம்ம வந்து உட்காந்து செய்வது அப்படிங்கிறது நமக்கு முழு பலனை கொடுக்காது. முழு நம்பிக்கையுடன் வேண்டியது கிடைக்கணும், அவர் நம்மை படைத்தவர் என்கிற பயமும் பக்தியும் கலந்த தூய்மையான மனதோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கிடைத்தே தீரும். நம்ம பிரார்த்தனைகளை செய்துவிட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய அன்றாட பணிகளை துவங்கலாம். காலையிலே எழுந்து வேலை செய்வதால் உங்களுக்கு உடலில் நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். மேலும் உங்களுடைய மூளையும் தெளிவாக வேலை செய்யும். இதனால் செய்யும் வேலையில் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். நன்கு கவனம் செலுத்தி உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நினைத்தது எளிதாக அடையவும் நமக்கு செய்யும். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேலைப்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்வது. அதற்காக ஓய்வெடுக்காமல் இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா கண் விழித்திருக்காதீங்க. ஒரு 11-12 மணி வரை முழிச்சிருந்து அதற்கப்புறம் தூங்கிட்டு காலையில் எந்திக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா மென்மேலும் நமக்கு ரொம்ப ஒரு அசதியை தான் கொடுக்கும். நல்ல தூக்கமும் வேண்டும், அதற்கேற்றாற் போல் நம்ம நல்ல உழைப்பையும் கொடுக்கணும். இதுதான் ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அதனால் சோம்பேறித்தனம் பண்ணாமல் செய்கின்ற வேலையில் முழு கவனத்தோடு செய்யுங்க. அதிகாலை நேரத்தில் எழுந்து கொள்கின்ற இந்த பழக்கத்தை கொண்டு வாருங்க. நான் காலையில் அவ்வளோவா எனக்கு வேலை எதுவுமே கிடையாது, நான் காலையில் இருந்துச்சு அவ்வளோ நேரம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலலாம் இருக்காதீங்க. நிறைய இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள். அடுத்தடுத்து நீங்கள் செய்கின்ற அந்த வேலையை மட்டுமே செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தாதீங்க. மேலும் நல்ல லேர்னிங் ஸ்கில்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நல்ல நல்ல இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நிறைய முறையில் நம்ம வேலை செய்வதற்கான வழிவகைகள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம சும்மா தானே இருப்போம், அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மென்மேலும் உயர்ந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டி அதில் நல்ல லாபம் பார்த்து நம்ம இன்னும் முன்னேறலாம். அதற்காகத்தான் சொல்வது. ஒரே வேலையை நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், அந்த வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வாரோம், செல்லை பார்க்குறோம், திரும்ப தூங்குகிறோம், இப்படியே ரொட்டேஷனாக இருந்தால் வாழ்க்கை பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி மந்தமாக தான் போகும். மாற்றம் வேண்டும்னா நம்ம முயற்சி செய்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாற்றமானது கிடைக்கும். நம்ம முயற்சி செய்யாத வரை அந்த மாற்றம் நம்மளை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அதனால் அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம பிராயச்சித்தமாக நாளையிலேருந்து இந்த முறைகளை கடைபிடித்து வந்தாலே போதுமானது தான். கட்டாயம் இந்த முயற்சி நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும். வீடு எல்லாமே நீங்களும் வாங்கி மற்றவங்களை போல அனைவரும் நலமோடு வாழ்வீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.